வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா +2ஓட பைத்தான் போர்ஷன்ஸில் 9th லெசன்லேருந்து ஒரு கொஷினை பார்க்க போகிறோம். என்ன கொஷின் அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ இன் ஏ டுப்பிள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஒரு டுப்பிளில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பெரிய நம்பர் எதுவோ அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போது ஒரு டுப்பிள் வேணும். அந்த டுப்பிள் நான் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 5 வேல்யூஸை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 5, 3, 7, 11, 20 அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வேல்யூஸை யூசர்கிட்டேருந்து வாங்கி நம்ம இன்புட் கமாண்ட் யூஸ் பண்ணி வாங்கி இதில் அப்பேண்ட் பண்ணியும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 மெத்தட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போது ப்ரோக்ராம்லேயே உள்ளேயே வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் டுப்பிளில். சரி, அடுத்தது மேக்ஸுன்ற ஒரு வேரியபிள், ஐங்கிற ஒரு வேரியபிள், அடிஷ்னலாக 2 வேரியபிள், அது ரெண்டுத்துலேயுமே நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லூப் யூஸ் பண்ணியிருக்கேன், வைல் லூப்பு. வைல் ஐ லெஸ் தென் மை டுப்பிள். மை டுப்பிள்ங்கிறது என்னோட லிஸ்ட் வேரியபிள். அந்த லிஸ்ட் வேரியபிளோட லென்த்து கண்டுபிடிச்சி அந்த லென்த்தை விட ஐயோட மதிப்பு சின்னதாக இருக்கிறது வரைக்கும் இந்த லூப்பு போகணும். அதுதான் இதனோட மீனிங். இப்போ நான் ஐயில் 0ன்னு தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம் இங்கே வரும்போது 0 லெஸ் தென் மை டுப்பிளோட லென் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எத்தனை வேல்யூ இருக்குதோ அதுதான் லென்னு. லென்னுனா லென்த்து. இதனோட லென்த்துனா எத்தனை வேல்யூ இருக்குன்னுட்டு. எத்தனை வேல்யூ இருக்குது? 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் 5ன்னு வரும். லென் ஆஃப் மை டுப்பிள்னா இங்கே 5ன்னு வரும். அப்போ 5ஐ விட ஐ வந்து சின்னதா? அப்போ 0 லெஸ் தென் 5 கரெக்டா? கரெக்டு. 5ஐ விட 0 சின்னது. அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்தால் இன்னொரு கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். என்ன கம்பேரிசன்? இஃப் மேக்ஸிமம் லெஸ் தென் மை டுப்பிள் ஆஃப் ஐ. மேக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளையும் நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். லெஸ் தென் மை டுப்பிள். மை டுப்பிள் ஆஃப் ஐன்னு சொல்லியிருக்கேன். ஐயில் 0 இருக்குது. இப்போ இது எப்போவுமே வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். 0, 1, 2, 3 இது அரே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து போயிட்டே இருக்கும். இதில் முதல்ல 5, 3, 7, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் முதல்ல 0 அப்படின்னு சொன்னால் முதல் வேல்யூ 5. இந்த 5ஐ எடுத்து மேக்ஸை விட 5 பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இன்னொரு கம்பேரிசனில் முதல்ல மேக்ஸில் என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 லெஸ் தென் மை டுப்பிள் ஆஃப் ஐனா மை டுப்பிள் ஆஃப் ஐயோட பொசிஷன், ஐ பொசிஷன் 0, 0ல் 5 இருக்குது. 5ஐ விட 0 சின்னதா? ஆமாம், சின்னது. சின்னதாக இருந்ததுன்னா உள்ளே வரும். மேக்ஸ் ஈக்குவல் டு மை டுப்பிள் ஆஃப் ஐ. இப்போ மை டுப்பிள் ஆஃப் ஐனா ஐயோட மதிப்பு 0ல் என்ன பொசிஷன் இருக்குது? 5 இருக்குது. 0ல் இருக்கக்கூடிய வேல்யூ 5. அப்போ 5ல் இருக்கிற வேல்யூவை தூக்கி எங்கே வச்சுக்கோ? மேக்ஸில் வச்சுக்கோ. அப்போ மேக்ஸில் இருந்து 0 போயிடும். இப்போ மேக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும்? மேக்ஸில் 5ன்னு வந்துட்டுருக்கோம். அடுத்தது இதை கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் இங்கே வருமானா? வராது. இந்த லூப்புக்குள்ளே, இந்த லூப்பை விட்டு தள்ளி எத்தனை லைன் எழுதியிருக்கோமோ அதுதான் லூப்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ தள்ளி இருக்கிற 2 லைனையும் முடிச்சாச்சு. மறுபடியும் லூப்பை தேடி போகும். ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். நான் இங்கே ஒரு லைன் இங்கே என்ன கொடுக்கணும்? ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு கொடுக்கணும். இந்த லைனு இந்த இஃப்க்கு நேராக வரணும். இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே தேவும். ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ 1 ஆகும். 1 தான் லென் ஆஃப் மை டுப்பிள் அப்படின்னு சொல்லும்போது 5 தான். 5 வேல்யூ தானே இருக்குது. ஐயோட மதிப்பு மட்டும்தான் மாறிடுச்சு 1ன்னுட்டு. 1 லெஸ் தென் 5 1 தான். அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்து அனதர் கம்பேரிசனில் இஃப் மேக்ஸ் லெஸ் தென் மை டுப்பிள் ஆஃப் ஐ. மேக்ஸில் இப்போ என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5 லெஸ் தென் மை டுப்பிள் ஆஃப் ஐ. மை டுப்பிளில் ஐ பொசிஷனில் இருக்கிற வேல்யூ, ஐயோட மதிப்பு இப்போ 1. 1வது பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 3 இருக்குது. ஸோ அப்போது 3ஐ விட 5 சின்னதா? கண்டிஷன் தப்பு. தப்பாயிடுச்சுன்னா இந்த அசைன்மெண்ட்டு நடக்காது. இதை செய்யாமல் இங்கே வரும். இது இஃப்க்கு வெளியில் கொடுத்துருக்கிறதுனால ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐயோட மதிப்பை மறுபடியும் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு மேலே போகும். ஐயோட மதிப்பு ஏற்கனவே 1 இருந்தது. இப்போ என்னாகும்? 2 ஆகும். 2ஐ எடுத்துகிட்டு கம்பேரிசன் பண்ணும். 2 லெஸ் தென் மை டுப்பிள் ஆஃப் லென் ஆஃப் மை டுப்பிள் அப்படின்னு சொல்லும்போது லென் ஆஃப் மை டுப்பிள் எவ்வளோ? 5 தான். 5ஐ விட 2 சின்னதா? எஸ். அப்போ உள்ளே வரும். மறுபடியும் அனதர் கம்பேரிசன் இஃப்
மேக்ஸ் லெஸ் தென் மேக்ஸில் அதே 5 தான் இருக்குது. லெஸ் தென் மை டுபிள் ஆஃப் 5 ஐயோட மதிப்பு 2. ரெண்டாவது பொசிஷனில் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 விட 5 சின்னதா? ஆமாம் சின்னது. சின்னதாக இருந்ததுன்னா மறுபடியும் என்ன பண்ணும்? இந்த கண்டிஷன் கரெக்டாச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற லைனை செய்யும். மேக்ஸ் ஈக்குவல் டு மை டுபிள் ஆஃப் 5. இப்போ மேக்ஸில் இருக்கிற 5 போயிட்டு என்ன வரும்? மேக்ஸில் செகண்ட் அசைன்மெண்ட்டில் 7 மை டுபிள் ஆஃப் 5னா மை டுபிள் ஆஃப் ஐனா ஐ பொசிஷனில் 2ல் என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ 7 கொண்டு வந்து மேக்ஸில் அசைன் பண்ணிக்கும். அதாவது என்ன இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்னா, 2 நம்பரையும் கம்பேர் பண்ணிகிட்டே வரோம். கம்பேர் பண்ணும்போது எது பெருசாக இருக்குதோ அந்த நம்பரை எடுத்து மாற்றிக்கிறோம். இங்கே செக் பண்ணும் போது பெருசா அப்படின்னு பார்க்குறோம். மை டுபிள் ஆஃப் 5 வந்து பெருசான்னு பார்க்குறோம். பெருசாக இருந்ததுன்னா இமீடியட்டாக அதை தூக்கின்னு போய் மேக்ஸில் வைக்கிறோம். அதே போல் எத்தனை வாட்டி இந்த மை டுபிள் ஆஃப் 5ல் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வரைக்கும் இந்த லூப்பு போயிட்டே இருக்கும். போயிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எண்டு வரைக்கும் செக் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது இந்த மேக்ஸுன்ற வேரியபிளில் பார்த்தோன்னா பெரிய நம்பர் தான் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸை பிரிண்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அல்லது நான் இவ்வளோ லைன் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டு மேக்ஸ் ஆஃப் மை டுபிள் அப்படின்னா இந்த ஒரே லைனில் முடிஞ்சிடும் ஆன்சர். கேட்ட கேள்விக்கு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு எந்த கண்டிஷன்ஸும் போடலை. வைல் லூப்பை யூஸ் பண்ணு அல்லது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணு அப்படின்னு எதுவுமே போடலை. எப்படி வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். பிரிண்ட்டில் மேக்ஸ் ஆஃப் மை டுபிள்னு கொடுத்தா மை டுபிளில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எலமெண்ட் எதுவோ அதை பிரிண்ட் பண்ணிவிடும். இந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி அதுக்கான கோடிங்ஸ் எழுதி வச்சுட்டாங்க. இது போல் கோடிங்ஸ் எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அதை நான் ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு லைனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்குறத பொறுத்து. இப்போ யூஸிங் வைல் லூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பல்சரி இதை தான் யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த லைன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. நான் 2 மெத்தட்லேயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பைத்தான் ஃபுல் போர்ஷனுமே வீடியோ போட்டிருக்கேன். பைத்தான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். உங்களோட எல்லா டவுட்டுக்கான ஆன்சர்ஸும் அதில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.